அனைவரும் வணக்கம். சற்று முன்னிலையான தகவல். வங்கக்கடலில் உருவாகும் புயலுக்கு தாய்லாந்து பரிந்துரைத்த பெயர். அடுத்து உருவாகும் புயல் மிக கனமழைக்கு வாய்ப்பு. ஒவ்வொரு ஆண்டும் உருவாகும் புயலுக்கு நாடுகள் பரிந்துரைக்கும் பெயர்கள் சூட்டப்படுகிறது. இந்த புயலானது ஆந்திரா நோக்கி செல்வதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை தொடங்கி தமிழ்நாடு முழுவதும் மழை பெய்து வருகிறது. பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழையும் சில மாவட்டங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது சொல்லியிருக்காங்க. கனமழை பெய்த மாவட்டங்களில் உள்ள அணைகள் நிரம்பி உபரி நீர் திறக்கப்பட்டு வருகிறது. இதனிடையே வங்கக்கடல் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக உருவாக வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி வருகிற 27ஆம் தேதி வங்காள விரிகுடாவில் புயல் உருவாக வாய்ப்புள்ளது. இந்த புயலானது ஆந்திரா நோக்கி செல்வதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் சென்னையில் கனமழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக உருவானால் அதற்கு தாய்லாந்து நாடு பரிந்துரைத்த மோன்தா MONTHA என்று சொல்லப்படுகின்ற பெயர் வைக்கப்படும் அப்படின்ட்டு கூடுதல் தகவல் சொல்றாங்க. ஒவ்வொரு ஆண்டும் உருவாகும் புயலுக்கு நாடுகள் பரிந்துரைக்கும் பெயர்களே சூட்டப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இது போன்ற வானிலை மற்றும் மழை பற்றிய கூட தகவலை உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சு கொள்ள நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.